சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சாரை வருக வருக என்று வரவேற்கிறேன். சார், அகைன் வெல்கம் டு அவர் சேனல். நீங்க டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் அவர்களே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ். சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ்ன்ற கான்செப்டே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஏன்னா ஹிப்னாசிஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அது என்ன ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கலாம். இது வந்து இப்போ நான் பேச போகிற விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் உருவாக்கின ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக இது வந்து ஹிப்னாசிஸில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நார்மலாக பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஹிப்னாசிஸ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி ஹிப்னாசிஸ் மூலமாக ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் பார்த்தோன்னா ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஹிப்னாசிஸ்க்கும் என்ன வித்தியாசம், இல்லை என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இது வேற பாதை அது வேற பாதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டீப்பாக உள்ள கவனிக்கும் போது தான் ஏன்னா உள்ள போக போக தான் எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங் ரொம்ப பிகினிங்ல இருந்தே வந்து ஹிப்னாசிஸ்லயும் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மோர் தேன் 25 இயர்ஸா ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ரெண்டுத்தையுமே மர்ச் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு ஐடியா இல்லை. நான் செல்ஃபாக ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஹிப்னாசிஸும் மர்ச் பண்ணுற மாதிரி. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. அப்போ அதே மாதிரி இன்னும் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற பொழுது தான் வந்து நிறைய ஒரு ரெவலேஷன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் ஹிப்னோதெரபிஸ்ட். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹிப்னோதெரப்பி மூலமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூக்காக ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்டக்க நான் பண்ண சில ஹிப்னோசிஸ், சில தெரபியூட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒரு மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுச்சு, அவருக்கும் சரி எனக்கும் சரி. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப், டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால வந்து ரெகுலராக அவருடைய ஒர்க் சரியாக பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஹிப்னோதெரப்பி எடுக்க வந்திருந்தார். அப்போ அவருக்கு நான் ரெகுலராக ஹிப்னோதெரப்பி கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகிறது அவரால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ரெகுலராக அவருடைய டெய்லி ஒர்க் வந்து அவருக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்றதுனால ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தாண்டியும் வேற வேற விஷயங்களும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சார். இது எப்படி பண்ணிக்கலாம், அது எப்படி பண்ணிக்கலான்ட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக வந்து ஹிப்னோசிஸ் எடுத்துட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பீரியட்ல என்னாச்சு அப்படின்னா, அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன், ரிலீஜியஸான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெருமாள் பக்தர் அவர். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நாளைக்கு வந்து எனக்கு நீங்க அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு வந்து எப்போ ஒரு தடவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நான் பெருமாளை வந்து கோயிலில் திருப்பதியில் போய் பெருமாள் பார்க்கும்போதும் சரி, இல்லாட்டி அவருக்கு வேற சில கோயில்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த கோயிலில் போய் நின்று அங்கே பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வரும். அந்த சிலிர்ப்பு சில சமயம் வந்து எனக்கு எப்பயாவது சில சமயம் வந்து ஹிப்னாசிஸ் பண்ணும் பொழுது எனக்கு டச் ஆகுது, உள்ள ஏதோ ஒரு டச். அதை எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, எனக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம் இருக்கோ, ரொம்ப என்னால் பிரச்சனை சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கோ, அப்போல்லாம் நான் வந்து கோயில் போய் அங்கே பெருமாள் முன்னாடி நான் நின்னேன் அப்படின்னாலே எனக்கு அப்படியே ஒரு சூரியனை கண்ட பனி போல எல்லாமே அப்படியே சுத்தமாக விலகி போயிடும். மைண்ட் அவ்வளோ ஃப்ரீ ஆகிடும். பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே கூட சமாளிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். அது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராப்ளம்ல இருந்தார். ரொம்ப ஒரு
கிரைசிஸான ஒரு சுச்சுவேஷன் அது. இது என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. நீங்க கரெக்டா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கரெக்டா எனக்கு பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஒரு இந்த சுச்சுவேஷன்ல வந்து நான் என்னால தெளிவா யோசிக்க கூட முடியல. எனக்கு பெருமாள் தான் காப்பாத்துவாருன்ற ஒரே நம்பிக்கையில இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட நான் வந்து சொல்லிடுறது உண்டு. ஸோ அதனால உங்க சைட்ல நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னோசிஸ்ல அதுல ஒரு ஒரு செட் ஆஃப் சில ப்ரொசீஜர் ஜென்ரலா எல்லாருமே ஃபாலோ பண்றதுன்றது உண்டு. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய அந்த ஹிப்னோதெரபி ப்ரொசீஜரை வந்து அப்படியே எல்லாருக்குமே அப்ளை பண்றது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏத்தபடி நான் சில சேஞ்சஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ எனக்கு எனக்கு என்ன தேவைன்னா ரிசல்ட் வேணும், அவ்வளவுதான். ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம். அவங்கள அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்கா இல்லையான்றது. ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் சில ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாமே இருக்கு. அது சில பேருக்கு வேலை செய்யாம போறது உண்டு. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நான் டக்குன்னு வேற மாதிரி யோசிச்சு ஏதாவது செய்யறது உண்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆளுக்கு ஏற்றபடி நான் சில சேஞ்சஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து தெரப்பி, ஹிப்னோதெரப்பி அப்படின்றது பர்சன் ஸ்பெசிஃபைடு திங் அப்படின்றது தான். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்றபடி நான் சேஞ்ச் பண்ணும்போது சில மெத்தடாலஜிஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இவருக்கு வந்து நான் கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஹிப்னோசிஸ் பண்ணும்பொழுது அவருக்கு வந்து ஒரு அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல கொண்டு போயிட்டு அவருடைய ஃபேவரட் டெய்டி பெருமாள் அவர் ஒரு டிராவலிங் பண்ண வச்ச அது ஒரு ஹிப்னாசிஸ்ல ஒரு டிராவல் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அங்க பெருமாள் உடைய அந்த சிலை அங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்துற மாதிரி விஷுவலைஸ் பண்ண வச்சு அவர் அங்க கொண்டு போய் கொடுக்கும்போது அவருக்கு லிட்டரலா வந்து அவர் அங்க அவர் டிராவல் பண்றாரு. டிராவல் பண்ணி போய் ஒரு இடத்துல நின்று அங்க அவர் முன்னாடியே வந்து பெருமாளை பாக்குறாரு. பெருமாளுடைய அந்த கோயில்ல போய் அந்த பிரகாரத்துல அந்த பெருமாளுடைய ஒரு சிலையை பாக்குறாரு. அந்த மாதிரி அவருக்கு ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல கொண்டு போய் கொடுக்குறாரு. அது அவர் பண்ணும் பொழுது அவருடைய ஃபேஸ்ல இருந்து பாடியில இருந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஒன்று தெரிஞ்சது. அது ஒரு மாதிரி ஒரு சிலிர்த்து போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிலிர்த்து போறது அப்படின்ற ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவருடைய பாடியில பார்க்க முடிஞ்சது. அவர் அப்படியே ஏதோ ஒரு சிலிர்த்து போறாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. நான் அந்த இது பண்ணேன். நான் சில சஜஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா ஏன்னா மைண்ட் வந்து அங்கே போய், ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி கொடுத்தேன். அவருடைய இஷ்ட தெய்வம் அப்படின்றதுனாலையும் அவர் முன்னாடி போயிட்டா எல்லாமே வந்து சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால அதை பேஸ் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் வேக்கப் கொடுத்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவரால் எதுவும் பேச முடியல. ஏன்னா அது அந்த ப்ராசஸ் பண்ணும் பொழுதே வந்து அவராகவே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ப்ராசஸ் முடிஞ்சு எந்திரிக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு அவர் கண்ணை திறக்கல. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு. எந்திரிச்சிட்டாரு, பட் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் கண்ணை திறக்கும் போது அப்படியே கண்ணு கலங்கி இருந்தது. அவருக்கு ஒரு மாதிரி கண் கலங்கி ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்தாரு. சில வார்த்தைகள் சொன்னாரு. அது அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்குன்றதுனால நான் சொல்லலை. பட் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான சில வார்த்தைகள். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வந்து ஒரு கிராட்டிடியூடோட சில வார்த்தைகள் சேர்த்து சொன்னாரு. அது சொல்லிட்டு இது மாதிரி நான் அங்க போயிருந்த போது தான், அந்த கோயில்ல நான் போன போது அதுவும் எப்பயாவது ஒரு தடவை தான் எனக்கு ஏற்படும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஆனா எப்பயாவது ஒரு தடவை என்னையே அறியாம வந்து அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த இடத்துல நிற்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு ப்ளஷரான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு எப்பயுமே கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துட்டே இருக்கும். உண்மையிலேயே அங்க போய் இருக்கும்போது எப்பயாவது ஏற்படுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப எனக்கு அது ஏற்பட்டுச்சு, என்னால நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி
ஆஹ் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அவரால் அதுல இருந்து வெளியில வர முடியல. உண்மையிலேயே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல். அவர் ஃபேஸ்லயும் சரி, அவருடைய கண்கள்லயும் சரி, அந்த அளவுக்கு ஒரு ஒரு க்ளோ, அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மையிலேயே அங்க போய் பார்த்துட்டு வந்த மாதிரி, உண்மையிலேயே அந்த பெருமாளையே பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல். அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை என்னென்னமோ வர்ணிக்கிறாரு. அவரால் எக்ஸாக்டா சொல்ல முடியல. பட் ஆனா எப்படி எப்படியோ வர்ணிச்சு அதை ரொம்ப இதுவா சொல்லும்போது, அவர் சொல்றதை கேட்கும்போது எனக்கே வந்து சிலிர்த்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சது. நார்மலா ஹிப்னாசிஸ்லேயே வந்து நல்ல ஒரு ஹிப்னாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல டீப் லெவல் போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும். ரொம்ப ஆழமான சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏற்படும். இவர் ஒரு நல்ல ஒரு ஹிப்னாட்டிக் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால அவருக்கு ரொம்ப டீப்பாகவும் போக முடிஞ்சது. இந்த அளவுக்கு ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் கேட்டாருன்னு வைங்களேன். இதுலேயே இன்னும் சில விஷயங்கள் பண்ண முடியுமா கொஞ்சம், ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன், எனக்கு இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, சரி முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ராவா ஹிப்னோசிஸ்ல பண்ண ஆரம்பிச்சேன். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய மற்ற கிளைண்ட்ஸ் அவங்களும் வந்து ஜென்ரலா வேற சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க தான், பட் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் இருந்தாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாவே வந்து ஹிப்னோசிஸ்ல சொல்யூஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்போமேன்னு யோசிச்ச போது இது மாதிரி சில விஷயங்கள் தோணுச்சு. அதனால அவங்களுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சில மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஹிப்னாசிஸ் கொடுத்த போது அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன் ஒருத்தவங்க வந்து நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஒரு பர்சன், நான் ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன், ஆனால் எனக்கு வந்து ஒரு யார் குரு அப்படின்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. சில பேரை பார்க்கும்போது இவர் நம்ம குருவா இருப்பாரா, அதாவது ஸ்பிரிச்சுவல் குரு, சித்தர்கள் மகான்கள் அந்த மாதிரி ஒரு சில பேர் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா இவர் குரு அப்படின்னு என்னால மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவர் தான் குருன்னு ஒருத்தர் மேல எனக்கு ஸ்ட்ராங்கா இன்னும் வரல அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. எனக்கு மட்டும் ஒரு ப்ராப்பரான ஒரு குரு கிடைச்சிட்டாரு, அது பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். எனக்கு ஒரு தைரியம் வந்துடும். என்னால ஈஸியா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு குரு இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுனாலே நான் ஈஸியா எல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இப்பதான் புதுசா ஒரு இது டெவலப் பண்ணியிருக்கோமே, இப்போ இதை இவங்களுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதே மாதிரியான நான் அவருக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரியான ஒரு மெத்தடாலஜியில் ஹிப்னாசிஸ் கொண்டுட்டு போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய குரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சில சஜஷன்ஸ், ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அங்கே வந்து அவங்க சொன்னாங்க, முழிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இது நம்ப முடியல. உண்மையிலேயே வந்து அவர் தான் பார்த்தேன்னா அவர் தான் என்னுடைய குருவா அப்படின்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் எதுவும் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். இப்போ உங்களுடைய குரு யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சது, ஃபைன். நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்னவோ அதை பண்ணிட்டு இருங்க. தியானம் பண்ணுறது அதையும் கரெக்டாக பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே யார் குரு அப்படின்றதுக்கு நான் ஒரு சில ப்ரொசீஜர் சொன்னேன். அதை சொல்லி இது மூலமாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சில சயின்ஸ் மாதிரி காட்ட சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ இவர் தான் மறுபடியும் உங்களுக்கு அங்கே வராரு அப்படின்னா அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் போனாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆஃப்டர் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, இல்லை சார், அன்னைக்கு நம்ம யாரை பார்த்தோமோ அவர் தான் என்னுடைய குரு, எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. பட் ஆனால் உண்மையிலேயே வந்து எனக்கு பல விதத்துல வந்து அவர் சைன் காமிச்சிட்டாரு இவர் தான் அப்படின்றதுக்கு.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குரு ஐடென்டிஃபை பண்றதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அஹ் இது இது ஏன் இது மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் குரு ஐடென்டிஃபை பண்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து நமக்கு தடையா இருக்கிறது அப்படின்றதே நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஓவர் திங்கிங். ஏன்னா நம்ம வந்து சின்ன ஒரு விஷயத்தையே ரொம்ப ஓவரா யோசிச்சு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருப்போம். எல்லா குறிப்பா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பம், இந்த காம்ப்ளிகேட் பண்றதுன்றது நிறையவே இருக்கும். நமக்கு நிறைய சில சயின்ஸ் காட்டும். இருந்தாலும் நம்மளால அந்த அளவுக்கு அதை நம்ப முடியாது. ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைலமா இருந்துட்டே இருக்கும். அப்போ இந்த குழப்பமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள அடுத்த லெவலுக்கு போக விடாம தடுக்கும், நம்ம குரு ஐடென்டிஃபை பண்ண விடாம தடுக்கும். அப்போ ஹிப்னோசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ், அதுக்கப்புறமா லிமிட்டிங் பிலீஃப், செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ற ப்ராசஸ்லாம் நிறைய உண்டு. இது ரெண்டுத்தையும் ஏன் கம்பைன் பண்ணக்கூடாது? ஏன்னா நான் வந்து ஹிப்னோசிஸ்லயும் ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சடனா தான் இதை வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் சடனா ஹிப்னோசிஸ் யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஒரு ஹிப்னோசிஸ்லேயே டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் வந்து சடனா ஸ்பிரிச்சுவாலிட்டி அதில் யூஸ் பண்றதும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எது எங்க எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. எக்ஸாக்டா ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி வேலை செய்யுது, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள என்ன நடக்குதுன்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஹிப்னோசிஸ்குள்ள என்ன நடக்குது, எப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், மனம் என்ன மாதிரி மாயைகளை உருவாக்கும், இது இது எல்லாமே வந்து கரெக்டா தெரிஞ்ச ஒரு பர்சன்னா ஈஸியா ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண முடியும். ஸோ ரொம்ப வருஷமா நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஹிப்னாசிஸ்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படின்றதுனால என்னால் அதை கரெக்டாக ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ண முடிஞ்சுது. யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஹிப்னாசிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஒரு மெத்தடாலஜியை கிரியேட் பண்ணேன், ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணிட்டு ரெகுலராக பண்ணும் பொழுது வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கிறவங்களுக்கு, புதுசா ஸ்பிரிச்சுவல்ல வரவங்களுக்கும் சரி, இல்ல ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறவங்களுக்கும் சரி, மேஜரான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த சொசைட்டிக்குள்ளார இருக்கோம். இப்ப இந்த சொசைட்டிக்குள்ள நீங்க வந்து ஒரு ஒரு சினிமா பத்தி பேசணும் அப்படின்னா உடனே ஒரு கூட்டம் சேர்ந்துரும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசணும், விளையாட்டு பத்தி பேசணும்னா உடனே ஒரு கூட்டம் சேர்ந்துரும். பாலிடிக்ஸ் பத்தி, அரசியல் பத்தி பேசணும்னா அதுக்கும் உடனே கூட்டம் சேர்ந்துடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஆனா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுக்கும்போது அங்க வந்து சேர்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏற்கனவே வெவ்வேறு ஆன்மீக குழுக்கள்ல இருக்கிறவங்களே கூட ஒரு காமனா ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ஆன்மீகம்ன்றது ஒரு டாபிக்கா அங்க வர்றது ரொம்ப ரேரா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சொசைட்டி வந்து நம்மளை வந்து ஆன்மீகத்துல ஈடுபாட்டு கொண்டவங்களை வந்து வித்தியாசமா பார்க்கிற ஒரு பார்வை இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப அதுக்காகவே நம்ம என்ன பண்றோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஆன்மீக அடையாளங்களை மறைச்சிக்க தான் ட்ரை பண்றோம். இல்ல இந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனா அந்த இடத்துல வந்து நம்ம ஆன்மீகம் பத்தி எதுவும் பேசிடக்கூடாதோ, இல்லாட்டி நம்மளுடைய ஒரு சில அடையாளங்களை மறைக்கிறது, அந்த மாதிரி எது இன்டென்ஷனலா பண்றது, இது மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சொந்தக்காரங்க கிட்ட, நண்பர்கள் கிட்ட எல்லாம் ஆன்மீகம் பத்தி பேசினா ஐயா அவன் சாமியார் அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டிடுவாங்கன்ற பயத்தினாலேயே ஆன்மீகத்தை பத்தி பேசாத ஒரு நிலைன்றது இருக்கு. அப்போ இந்த மாதிரி சொசைட்டி வந்து நம்மளை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையே வந்து அந்த ஆன்மீகம் சொல்றதையே வந்து நம்ம கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு சொல்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் பொழுது எப்படி வந்து நம்மளால ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு அடுத்த லெவல் போறது அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நிறைய இப்போலாம் மொபைல் எடுத்தீங்கனாலே அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அப்ப இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவில், இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவில் ஆன்மீகத்துல நம்ம நிலைச்சு இருக்கணும் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து ஒரு டீப்பர் லெவல் போகணுன்ற போது எங்க எங்க போறது, என்ன செய்யறதுன்ற தெரியாம ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறவங்க அப்படின்றது நிறைய இருக்கு. அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பாதையில நான் போறதுன்னு தெரியல, ஏன்னா இவ்வளவு குழப்பம். இப்போ ரொம்ப ஒரு ஹையர் லெவல்ல வந்து இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேசுறதே வந்து
ஒரு கூச்சமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒரு பெரிய பிசினஸாவே ஆயிடுச்சு. அப்போ எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு பிராண்டிங் மாதிரி பண்ணி கார்ப்பரேட் லெவல்ல அது ஒரு பிசினஸா போயிட்டு இருக்கும் பொழுது, எங்க போறது, எந்த பாதையை செலக்ட் பண்றது, இந்த பாதையை செலக்ட் பண்றதா, அந்த பாதையை செலக்ட் பண்றதா, எனக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கு, நான் ஆன்மீகத்துல பயணம் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஆனா இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதுல நான் எதை கத்துக்கணும், எதை நான் ஃபாலோ பண்ணணும், அந்த அந்த ஒரு குழப்பம்ன்றது இருந்துட்டே இருக்கு. அப்ப இந்த குழப்பத்தை தாண்டி நம்ம ஆன்மீகத்துக்குள்ளார இறங்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அதுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா இது இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய விஷயத்த கத்துக்கிட்டவங்க. நிறைய அட்வான்ஸ்டு பீப்புள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க போய் இந்த தியானம் கத்துக்கிட்டேன், இந்த இந்த யோக முறைகள் கத்துக்கிட்டேன், ஸோ இந்த குரு கிட்ட இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 விஷயங்கள் கத்துக்கிட்டதாக சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெல் வர்ஸ்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ். அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி. இங்க நான் இவர்கிட்ட நான் 50,000 கொடுத்து கத்துக்கிட்டேன், அங்க அவர்கிட்ட நான் 1,00,000 கொடுத்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இங்க இவ்வளவு விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன், எது எனக்கானதுன்னு எனக்கு புரியல. இவர் சொல்றதும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறமா இன்னொருத்தர் கிட்ட போய் அவருடைய ஸ்பீச் கேட்கும்போது அவர் சொல்றதும் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கிளாஸுக்கு போறேன், அவருடைய இது ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறமா இன்னொருத்தருடைய ஸ்பீச் கேட்கும்போது இப்பதான் யூடியூப்ல திறந்தாலே நிறைய ஸ்பீச் வந்துட்டு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் டாபிக்லயே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவர் பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லி இவர்கிட்ட கிளாஸ் போறேன். இப்போ இப்படி போய் போய் நான் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய கிளாஸ் கத்துக்கிட்டேன். சரி, எதை ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்டா என்னால எதையுமே ஃபாலோ பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணேன், இந்த ஒரு யோகம் பண்றதுக்கு அந்த ஒரு யோகம் பண்றதுக்கு எல்லாமே பார்த்தேன். ஒன்னு பண்றதுக்கே வந்து 1 hour ஆயிடுது. 2-3 சேர்க்கும் போது ஆரம்பத்துல ஒரு 2 hours உட்காந்தேன். வீட்டுல எல்லாம் கூட ரொம்ப சொன்னாங்க, என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இது மாதிரி எதோ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப டெடிகேட்டடா நான் பண்ணேன். ஆனா எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இப்ப எது செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாகி நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். நானு எனக்கு எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹிப்னாசிஸ்லேயே ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் ப்ராசஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது பண்ணும் பொழுது இப்போ இதுல என்ன விஷயம்னா, அவங்களுக்கு நான் புதுசா ஒரு கான்செப்டை நான் கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 7-8 விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க. இதுல நான் வந்து 8ஆவதா ஒரு விஷயம் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப கூட ஆனா ஆக்சுவலா அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ்னால நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது வித்தியாசமா கத்து தருவீங்க, அந்த அந்த அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இது வந்து வித்தியாசமா வெரைட்டி, இது வந்து ஸ்வீட்ஸ் கிடையாது. இஷ்டத்துக்கு வெரைட்டியா வச்சுட்டு எல்லா ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு போயிட்டு கடைசியில எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் டேஸ்ட் பண்ணிட்டு கெட்டு போக விடுறதுக்கு இது அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இது வந்து நான் புதுசா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுப்பேன், இல்ல ஒரு இது வரைக்கும் நீங்க கத்துக்காத ஒரு புது டெக்னிக்கை நான் கொடுக்க போறேன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கிறதுக்கான ஒரு முறை தான் இருக்குமே தவிர, நான் புதுசா நீங்க 7 விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா நான் 8ஆவதா ஒரு விஷயம் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அப்ப உங்களுக்கு அகைன் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கொடுக்கறத ஒரு மாசமோ 2 மாசமோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இதுவும் கிடப்புல போயிடும். இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நான் இது வரைக்கும் நான் 8 விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்புறம் 9ஆவதா இன்னொருத்தர் கிட்ட போவீங்க. ஸோ அது பிரயோஜனம் இல்லை. என்னோட இன்டென்ஷன் என்ன, ஏன்னா ஒரு 25 வருஷமா நான் நிறைய இதை பார்த்துட்டேன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில முக்கியமான பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் சாய்ஸ். இங்க நிறைய சாய்ஸ் இருக்கு. இங்க போறதா, அங்க போறதா, இந்த யோகம் போறதா, அந்த யோகம் போறதா, இதை பயிற்சி பண்றதா, அதை பயிற்சி பண்றதா, எக்கச்சக்கமான பயிற்சி எல்லாமே நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. நண்பர் ஒருத்தர் ஒரு கிளாஸுக்கு போயிட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்பாரு. உடனே அதை நம்ம போய் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சொந்தக்காரங்க அங்க அவங்க வேற ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் போவாங்க, இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது ட்ரை பண்ணுவோம், உடனே அதுக்கு போய் பாக்குறது. அதுக்கப்புறமா இன்னொரு தெரிஞ்சவங்க யாராவது வந்து அந்த ப்ராக்டிஸ் போயிட்டு இது நல்லா இருக்கு, இதுதான் உலகத்திலே இதுதான் பெஸ்ட், வேற எதுவுமே பெஸ்ட் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்க போறது. ஸோ அப்போ இது மாதிரி நிறைய இடத்துல போய் 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 கன்ஃபியூஸ் ஆகி
கடைசியில ஒண்ணுமே பண்ணாம இருக்குது. சொல்லி கொடுத்த அங்க போயிட்டு வந்தாங்களா ஒரு நண்பரோ இல்ல ஒரு உறவினரோ, அவங்க அந்த ஒரு விஷயம் தான் போயிருப்பாங்க, கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இங்க நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில ஒண்ணுமே ஃபாலோ பண்ணாம இருப்பாங்க. சொல்லி இதை காமிச்சு கொடுத்தவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஏன்னா அவன் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றான், கரெக்டா பெர்ஃபெக்டா முடிச்சிருவான். ஆனா நம்ம 4-5 விஷயத்த தேடி போய் கடைசியில எதுவுமே பண்ணாம விடுறதுன்றது நிறையவே இருக்கு. இது வந்து ஆன்மீக பாதையில ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக நான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாமே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்றது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இப்ப இந்த இவங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயம் வந்து, நான் எட்டாவதா ஒரு விஷயம்லாம் கொடுக்க போறதில்ல. நீங்க இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு உண்மையிலேயே எது தேவை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஹிப்னோசிஸ் மூலமா பண்ணலாம். பண்ணி உங்களுக்கான பாதை, இப்ப நீங்க இந்த 7 விஷயத்துல உங்களுடைய கண்டிப்பா இது வந்து உங்களுடைய இந்த 7ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுடைய ஆன்மாவுக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும். அது மேபி ஒரு ஒரு ப்ரீவியஸ் லைஃபோட கனெக்டடா கூட இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயம் தான் உங்களுக்கான ஒரு பாதையா இருக்கும். அப்படி இந்த 7 விஷயமும் உங்களுக்கான பாதை இல்லைன்னா வேற எதுவா இருக்கும்ன்றதும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி செய்யலாம் அப்படின்ன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஓகே, பரவாயில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறமா, ஏன்னா இதுல வந்து நான் புதுசா ஒரு டெக்னிக் அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல ஒரு கிளாரிட்டி தான் கொடுக்குறேன். எது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்ன்றத. நார்மலாக நம்ம கான்சியஸா எவ்வளவு யோசிச்சாலும் என்ன யோசிப்போம்னா, அனலிட்டிக்கல் மைண்ட் வந்துடும். இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம எவ்வளவு 50,000 கட்டணும், இந்த கிளாஸ்க்கு 1,00,000 கட்டணும், அப்போ 50,000 கட்டினதோட 1,00,000 கட்டின கிளாஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அனலைஸ் பண்றது, இல்லையா? இன்னும் வேற மாதிரி அனலைஸ் பண்றது அப்படின்னா, இந்த இந்த பிராக்டிஸ்க்கு வந்து 1 hour ஆகுது, ஆனா இந்த பிராக்டிஸ் வந்து வெறும் 20 மினிட்ஸ் தான் ஆகுது, அப்போ இது பண்ணலாம். ஸோ அனாலிசிஸ் பிளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறது. இது மாதிரி நீங்க கான்சியஸா எவ்வளவு அனலைஸ் பண்ணாலுமே கூட அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அதுவும் போர் அடிச்சிடும். ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்த நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும், எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரி அனலிட்டிக்கலா கொண்டு போகாம அவங்களுக்கு ஆத்மார்த்தமா எது உண்மையிலே தேவைப்படுது அப்படின்றத அந்த ஹிப்னோசிஸ் மூலமா கொண்டு போய் அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும் பொழுது அது அவங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு, சரி இப்போ நான் இதை மட்டும் பண்றேன், அவங்களுக்கு அந்த ஹிப்னோசிஸ்ல எது வந்துச்சோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பண்ண ஆரம்பிச்ச போது அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் செட் ஆகுது, எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சுதான் கத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒண்ணுன்றது கிடைச்சிடுச்சுன்னா அப்ப அதுல அவங்களால டீப்பா போக முடியும். சொல்லுவாங்களா, அகல உழுகிறத விட ஆழ உழுகிறது தான் சிறந்ததுன்ட்டு. ஒரு 7-8 டெக்னிக்கை கத்துக்கிட்டு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா பண்றதை விட ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரொம்ப டீப்பா போறதுன்றது பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லாம நான் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே, அதாவது இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு எந்த பாதைக்கு போறதுன்னு தெரியாம இருக்கிறவங்க, அவங்களுக்கும் அது யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா புதுசா ஆன்மீகத்துக்குள்ளார வரவங்களுக்கு, ஏன்னா எதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை, எனக்கு சுத்தமா எந்த ஐடியாவுமே கிடையாது, ஆனா எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ஆன்மீகம்ன்ற போது என்னையே அறியாம ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, ஆனா இந்த பாதையில தான் போகணும் அப்படின்ட்டு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்றவங்களுக்கு, அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய ஆன்மாவுக்கு எது செட் ஆகுன்ற மாதிரியான விஷயம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆன்ம நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில மெயினாக கனெக்ட் ஆகிறதே வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டு சொல்றது உண்டு. பட் ரொம்ப டீப்பான சில ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் எல்லாம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில தான் ஏற்படும். ஆனால் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுக்கு கான்ஷியஸ்லேருந்து போகிறது முடியாது, சப்கான்ஷியஸ் வழியாக போனால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்ஷியஸ் வழியாக போகிறது ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம். அப்போ சப்கான்ஷியஸ்ல போய் நம்ம அதை ரீச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சுலபமான ஒரு பாதையா இருக்கு. அது வழியா போகும்போது அவங்களால ஈஸியா அவங்களுடைய ஆன்மீக பாதை எது அப்படின்றத தேர்ந்தெடுக்க முடியுது. அதனால அவங்களுக்கு அந்த ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாதையை செலக்ட் பண்ணியாச்சு, இது புதுசா வரவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றதும் புரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நிறைய 7-8 விஷயங்கள் கத்துக்கிட்டவங்களுக்கு எது கரெக்டா ஃபாலோ பண்ணா சரியா இருக்கும்ன்றதும் பண்ண முடிஞ்சது. இப்போ இன்னொரு சில பேர்ல வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், எல்லாமே வந்து நான் இந்த பாதை இதுல ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கேன், கரெக்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு, ஆனாலும் என்னால வந்து ஒரு
டீப்பா என்னால உள்ள இறங்க முடியல. ஆரம்பத்துல எனக்கு இருந்த இப்ப இந்த ஒரு பயிற்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பயிற்சியை நான் ஆரம்பத்துல செய்யும் போது எனக்கு இருந்த அந்த ஈடுபாடு, எனக்கு இருந்த அந்த கனெக்ஷன் இப்போ இல்ல, குறைஞ்சிடுச்சு. ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னது உண்டு. ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை திருப்பி கொண்டு வரதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஹிப்னாசிஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்கள வந்து அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் இது அந்த அவங்களுக்கான அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருந்தது. காரணம், இப்போ ஹிப்னாசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு நம்ம சஜஷன்ஸ் கொடுப்போம். அந்த சஜஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த பிரச்சனையில இருந்து அவங்களால வெளியில வர முடியுது. இப்போ ஒரு புதுசா ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்ப அந்த தேவைப்படுற விஷயத்த கொடுக்கறதுக்கும் சஜஷன்ஸ் மூலமா பண்ண முடியுது. இது செய்ய முடியுது அப்படின்ற போது ஏன் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு சஜஷனை கொடுக்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய முயற்சி. ஸோ பண்ணி பார்க்கும்போது அதுக்காக சில ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுக்காகவும் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் அவங்க எந்த பாதையில போறாங்களோ அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் நான் சஜஷன்ஸ் ரெடி பண்ணேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சஜஷன்ஸ், கொஞ்சம் ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ் தான். அதை வந்து ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா நான் டிசைன் பண்ணேன். ஏன்னா நார்மலாவே வந்து ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் மாதிரி எல்லாருக்கும் ஒரே சஜஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளம்க்கு ஏற்றபடி அவங்களுக்கான நீடுக்கு ஏற்றபடி நான் மாற்றி தான் கொடுப்பேன், கொஞ்சம் டெய்லர் மேடாக தான் கொடுப்பேன். ஸோ அப்படி நார்மல் ப்ராப்ளம்க்கே அந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணுவோமேன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அவங்க ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்காங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தோட அவங்களுக்கான ஒரு ஒரு தொடர்பை இன்னும் பலப்படுத்துறதுக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் செல்ஃபோட அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு அந்த ஸ்பிரிச்சுவல் செல்ஃபை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் பாதை அப்புறம் அவங்களுடைய அந்த கனெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் சஜஷன்ஸ் நான் ரெடி பண்ணேன். அதுக்கான ஸ்பிரிச்சுவல் சஜஷன்ஸ் ரெடி பண்ணி அதை அவங்கள ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சது. நார்மலா இப்போ இதே நல்ல ஒரு விஷயங்கள் வந்து ஒரு வீடியோல பார்க்கும் போதோ இல்லாட்டி ஒரு பிரசங்கத்துல கேட்கும் போதோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தான் உள்ள இறங்கும். மீதியெல்லாம் அந்த பிரசங்கம் கேட்டு வந்த உடனே இல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ போறதுக்குள்ளரே அந்த கேட்ட நல்ல விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். அந்த கேட்ட நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்துச்சுனாலே லைஃப்ல அவ்வளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்போ அதை டக்குன்னு மறந்து போற விஷயம்ன்றதுனால அது நமக்கு முழுமையான பலன் தர்றது இல்லைன்றது தெரியுது. அதனால அந்த நல்ல விஷயங்களே வந்து ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல கொண்டு போய் வச்சு கொடுக்கும்போது ஈஸியா அவங்களுக்குள்ளார இறங்க ஆரம்பிச்சது. அது மூலமா அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்றது ஸ்ட்ரென்தன் ஆச்சு. எந்த பாதையில போறாங்களோ அந்த பாதைக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு இன்னும் பலப்பட்டுச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் செல்ஃப், அந்த தன்னை அந்த ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்ற ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து அந்த ஹிப்னோசிஸ் மூலமா ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சது. இது எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஆல்ரெடி நல்ல இன்னும் டீப்பா அட்வான்ஸ் லெவல்ல ஸ்பிரிச்சுவலே வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் கூட வேற மாதிரியான சில ஆட்கள் நான் மீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்கள சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இதுதான் இந்த பாதை, நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, ஆனா ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியல, இதே பாதை தான் எனக்கு, வேற பாதையை நான் மாத்துற மாதிரி ஐடியாவே இல்லை, இந்த பாதை நான் எனக்கு நல்லா தெளிவா இருக்கேன், இதுதான் எனக்கான பாதை, இது என்னுடைய ஆன்மா உணர்ந்த ஒரு பாதை, இதுதான் நான் போயிட்டு இருக்கேன், ஆனா ரொம்ப வருஷமா இதுலயே தான் போயிட்டு இருக்கேன், என்னால அடுத்த நிலைக்கு என்னால போகவே முடியல, ஒரே மாதிரி இருக்கதாக இருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னது உண்டு. இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் பண்ணும்போது அவங்களுடைய அந்த மேல்நிலையில இருக்கக்கூடிய சில குழப்பங்களை நீக்கி அவங்கள அடுத்த லெவல் போறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ அவங்கள அந்த அடுத்த நிலைக்கு போகும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களால உணர முடிஞ்சது. ஏன்னா நம்ம இப்ப இங்க இருக்கோம், அடுத்து இன்னொரு ஒரு ஊருக்கு போறோம்னா நம்ம ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோன்றதை நம்ம தெரியுது இல்லையா, நம்ம பார்த்தாலே தெரியுது நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஆன்மீக பாதையை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கதா இருக்கும், எந்த விதமான growth-உம் இருக்காது. ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும், அந்த சின்ன சேஞ்ச் மூலமா மிகப்பெரிய growth வர ஆரம்பிச்சிடும். அந்த சின்ன சேஞ்ச் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ்ல அவருக்கு ஏற்பட்டுச்சு. இது ரிப்பீட்டட் ஆச்சு. ஏன்னா நான் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் ஒரு தடவை பண்ணிட்டா
அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ப மாட்டேன். எனக்கு வந்து பேசிக்கா ஒரு ரிசர்ச்சர் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்கெப்டிக்கான ஒரு கண்ணோட்டத்தோட தான் பார்க்கறது. அது நான் பண்ற விஷயமாவே அதே தான் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ்லேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது உண்டு. அது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே கூட அதை முழுசா நான் நம்புவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் செய்யற விஷயத்தையே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்கெப்டிக்கலா பார்க்கறது உண்டு. பேசிக்கா ஒரு ஆராய்ச்சியாளருக்கு உண்டான ஒரு மனப்பான்மை அப்படின்றதுனால. அப்போ ரிப்பீட் பண்ண முடியுதா? அதே எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேருக்கு ரிப்பீட் பண்ண முடியுதா? யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சமயத்துல நடந்துச்சுன்னா அது ஃப்ளூக்ல நடந்துச்சு, இல்ல ஒரு ஒரு தெய்வாதீனமா நடந்துச்சு, ஒரு லக்ல நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ராசஸை ரிப்பீட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் சொல்லணும்னா கொஞ்சம் சயின்டிஃபிக்கான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜி வந்து நிறைய பேருக்கு ரிப்பீட் இந்த சென்ஸ் வந்து 100% வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஏன்னா ஆப்வியஸா எந்த ஒரு விஷயமே 100% எல்லாருக்கும் வேலை செய்யறது கிடையாது. அதுதான் சயின்ஸ். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அதை அப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது அப்ளை பண்ண முடியுதுன்றதுக்கு அப்புறம் தான் இதை நானே நம்ப ஆரம்பிச்சேன். ஓகே, அப்போ ஏதோ வேலை செய்யுது, நம்ம பண்ண ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்றதை உணர்ந்து அதை இன்னும் நிறைய பேருக்கு வந்து அஃபிஷியலாவே நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் பெருசா அந்த நேமே சொல்லாம ஜஸ்ட் நார்மலான சில இது மட்டும்தான், ஹிப்னாசிஸ் அது ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவலா இது வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுதுன்னு கேரண்டீடா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து அஃபிஷியலா ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ்ன்ற நேம் கொடுத்து நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ அது நிறைய பேருக்கு அந்த புதுசா ஆன்மீக பாதையில வர்றவங்களுக்கும் சரி, ரொம்ப வருஷமா ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, அது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இந்த ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இப்ப இதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ்க்கான நீட் என்ன அப்படின்றது அப்பதான் எனக்கு யோசிக்க வச்சது. என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இந்த சொசைட்டி அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு டிஸ்ட்ராக்டிவான ஒரு சொசைட்டி. நம்மளை ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம கோயிலுக்கு போகணும்னாலே வந்து நம்மளை வித்தியாசமா பாக்குறாங்க. தொடர்ந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த சில வீடியோஸ் பார்க்கணும்னாலே நம்ம வந்து வித்தியாசமாக பார்க்கப்படுறோம். ஆன்மீக புத்தகங்கள் நிறைய படிக்கிறோம் அப்படின்னாலே நம்மள வித்தியாசமா பார்க்கறது உண்டு. அது எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஸ்கூல் படிக்கும் போதே உட்காந்து முக்கால்வாசி ராமகிருஷ்ண மடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ அங்க ராமகிருஷ்ணருடைய புத்தகங்கள், விவேகானந்தருடைய புத்தகங்கள், இதுதான் நான் ஸ்கூல் புக்ஸை விட அதிகமா படிச்சது. அதுக்கப்புறமா இன்னும் அது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களா அதிகமா வாங்கி படிக்கிறது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அது ரிலேட்டடான கிளாஸஸ் போறது. ஸோ அப்போ பார்க்கும் பொழுதே வந்து இவன் சாமியாரா தான் போவான் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து அது வந்து எனக்கு வெக்கமா தெரியல. நிறைய பேர் வந்து அது வெக்கப்படுவாங்க, அந்த மாதிரி இல்ல அப்படி சொல்றதுக்கு, அந்த அடையாளத்தை காட்டிக்கிறதுக்கு. பட் எனக்கு அதில் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஸோ அதனால யார் எதை பத்தி சொன்னாலும் நான் என்னுடைய பாதையில நான் கரெக்டா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என் கூட இன்னும் சில பேர் டிராவல் பண்ணாங்க அந்த பீரியட்ல. இது எல்லாமே ஸ்கூல் டயத்துல நடந்தது. ஆனா என் கூட டிராவல் பண்ண மற்றவங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி இல்லை, அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லடா வீட்டுல ரொம்ப சொல்றாங்க, திட்டுறாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, தியானம் பண்ற, இந்த மாதிரி புக்கு படிக்கிற, அவங்க கூட சேர்ந்துட்டு மடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க அந்த அதை அவங்களால தொடர முடியல. அது திட்டுறாங்கன்றதை விட அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. தன்னை ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்றவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. எனக்கும் வீட்டுல நிறைய திட்டு விழுந்துச்சு, நிறைய தடங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்ததுனால என்னால அடுத்தடுத்த நிலைக்கு போக முடிஞ்சது. ஆனா எல்லாருக்கும் அந்த தெளிவும் இல்லை, அந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் இல்லை. அப்போ அந்த தெளிவு இருந்துச்சு அப்படின்னாலோ, அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுனாலோ, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த செல்ஃபோட ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு வில் பவர் இருந்துச்சுன்னா கூட நிச்சயமா வந்து அவங்களால தொடர முடியும். இது லேக் ஆகுது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன். ஒரு சரி ஸ்பிரிச்சுவலா ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம்னு சொல்லி நம்ம யூடியூப் போகும்போது சஜஷன்ஸ்ல வந்து சம்மந்தமே இல்லை, ஏதாவது ஒரு சினிமா வீடியோஸோ இல்லாட்டி ஏதாவது ஜோக்ஸோ இல்லைன்னா மீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நம்ம சிரிச்சுட்டு அப்படியே டைவர்ட் ஆகி போயிருந்தோம். டிவிலையும் அதே மாதிரி தான், வெளியில போகும்போதும் அதே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ டிஸ்ட்ராக்ஷன் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம ஆன்மீக பாதையில இருக்கிறதே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. அப்புறம் எங்க இருந்து வளர்றது?
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்குன்றதுனால இந்த இடத்துல நான் எனக்கு பர்சனலா ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா நான் ஹிப்னாசிஸ்லயும் டிராவல் பண்ணியிருக்கேன், ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் டிராவல் பண்ணியிருக்கேன்றனால என்னால் அதை ஈஸியாக கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து அதை கொடுத்து அவங்களுக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ பேசிக்காக யாராலையும் வந்து அந்த தொடர்ந்து அந்த ஆன்மீக இப்போ எனக்கு ஆன்மீக பாதையில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அது தேவைப்படாது. இல்லை ஆன்மீக பாதையில் அடுத்த லெவல் போக விரும்பலைன்னு சொன்னாலும் ஓகே, இல்லை அடுத்த லெவல் நான் வந்துட்டேன், அடுத்தடுத்த லெவல் எனக்கு கரெக்டான கைடன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் தேவைப்படாது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு இல்லை அண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அண்ட் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தெரியலை, இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்ற அந்த தெரியல அப்படின்ற போது அவங்களுக்கு இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது எனக்கு லிட்டரலாக வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் இதுதான். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ரொம்ப எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும்னா அது ஆன்மீகத்தின் மூலமாக தான் ஏற்படும். ஆன்மீகம் ரிலீஜியஸ் கிடையாது. ரிலீஜியஸ் பாத்துன்றது வேற, ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றது வேற. ஸோ உண்மையிலேயே ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னா அது ஆன்மீகத்தின் மூலமாக சாத்தியம். அது மூலமாக நிறைய குற்றங்கள் குறையும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். அப்போ அந்த ஆன்மீகத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த ஹிப்னாசிஸ் மூலமா சரி பண்ண முடியுன்றது எனக்கு தெரிஞ்ச போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட தான் இது நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நார்மலா இருக்கிற அந்த விஷயங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்றத சொல்லலாம். இது வந்து எல்லாருக்கும் உள்ள லேஸ்ல கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக முடியுமோ அதை ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேருக்கு இது சொல்றது உண்டு. அண்ட் ஆன்மீகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய மெயினான ஒரு கருத்து என்ன, ஒரு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க இப்ப ஆன்மீகத்தை, ஏன்னா இப்ப இந்த குரூப்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா ஆன்மீகத்துல இருக்கிறதுனால தான் இதுல இருக்கீங்க. ஸோ நீங்க இந்த குரூப்ல இருக்கீங்க, நீங்க உங்களை ஆன்மீகத்தோட ஒன்றிணைச்சுக்கிட்டீங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அடுத்த நிலை போறதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். ரொம்ப முக்கியமா வந்து கன்சிஸ்டன்சி. யார் என்ன சொன்னாலும் இதுல கன்சிஸ்டண்டா இருக்கிறது. நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸ் ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஆன்மீகத்துல இருக்கவும் முடியாது, அடுத்த நிலைக்கு போகவும் முடியாது. அண்ட் நிறைய இப்ப சொன்ன மாதிரி நிறைய சாய்ஸ் நிறைய இருக்கு. இந்த பாதைக்கு போறதா, அந்த பாதைக்கு போறதா, இவர்கிட்ட போறதா, அவர்கிட்ட போறதா, இது எல்லாமே குழப்பத்திலையும் இருந்துட்டு இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆன்மா என்ன சொல்லுதுன்றத கவனிச்சு கேளுங்க. அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ். இல்லைன்னா நீங்களாவே உங்களுடைய ஆன்மா என்ன சொல்லுதுன்றத கவனிங்க. நீங்க உள்ள போய் பாருங்க. வெளியில தேடினது ஓகே, உள்ள தேட ஆரம்பிங்க, உங்களுக்குள்ளார போய் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயம் புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த நிலைன்றது நீங்க அதை உணர்வீங்க. அதை உணரும் போது கரெக்டா அதை நீங்க சூஸ் பண்ணி போகலாம். அதனாலதான் எவ்வளோ சாய்ஸ் இருந்துச்சுனாலும் கவலையே இல்லை. நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன், குழம்பி போய் கத்துக்கல. எனக்கு நான் பேசிக்கா ஆராய்ச்சியாளர்ன்றனால ஒரு ஆராய்ச்சிக்காகவே நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன், எக்கச்சக்கமா கத்துக்கிட்டேன். ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சரி, இன்னும் அது சார்ந்த நிறைய விஷயங்களையும் சரி ரொம்ப டீப்பா போய் கத்துக்கணுன்றதுக்காகவே கத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணணுன்ற இன்டென்ஷனோட அதுல இன்னும் டீப்பா உள்ள போக ஆரம்பிச்சேன். இப்ப நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா எல்லாருக்குமே அது செட் ஆகாது. ஒரு 4 விஷயத்த கத்துக்கிட்டாலே வந்து குழம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி குழம்ப வேணாம். நீங்க ஒருவேளை 4 விஷயம் கத்துக்கிட்டீங்களா, ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்கனாலே ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஸ்ட்ராங்கா இருக்கவும் முடியும், அடுத்த நிலைக்கு போகவும் முடியும். ஸோ இது நீங்களாவே பண்ணிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப பெட்டர். அப்படி பண்ணிக்க முடியலன்ற பட்சத்துல தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் உடைய துணை தேவைப்படும். எது எப்படி இருக்கோ, நீங்க ஆன்மீகத்துல ரொம்ப டீப்பா போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும் பயனுள்ளதா இருக்கணும், நீங்க இருக்கிற இந்த சமூகத்துக்கும் அது பயனுள்ளதா இருக்கணும். எப்படி வந்து இப்போ ஒரு புதுசா 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டா சினிமா பத்தி பேசுறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க, அரசியல் பத்தி பேசுறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க. அது மாதிரி ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு வெக்கப்படக்கூடாத ஒரு நிலை வரணும். அப்படி வந்துச்சு. ரிலீஜியஸ் வேற, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், ரிலீஜியஸ் வேற, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு வெக்கப்படாத ஒரு சமுதாயம் வந்துச்சு அப்படின்னாலே
நிச்சயமாக அங்க குற்றங்கள் குறையும். அதை நோக்கி எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு குறிக்கோளோடையும் ஒரு வேண்டுகோளோடையும் என்னுடைய இந்த உரையை நான் முடிக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப 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 அமேசிங்கா அந்த டாபிக் ஆக்சுவலி. இல்ல முக்கியமான ஹைலைட்டா நான் ஒரே ஒரு விஷயம் வந்து இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன். ஏன்னா என் மனசுல வந்து ஆணித்தரமா பட்ட விஷயம், ஒரு ஆன்மீகத்துல வரும்போது பப்ளிக்ல போய் ஆன்மீகிட்ட பேச மாட்டோம் அப்படின்றது வந்து 2 பேருக்கு கூட ஒரு டிஸ்கஷனா பப்ளிக்ல உட்காந்து பேச முடியல. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இப்போ நீங்களும் நானும் போன் பண்ணோம்னா நம்ம மேக்சிமம் என்ன பேசுவோம், ஆன்மீகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே பப்ளிக்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மள பாக்குற பார்வைகள் வேற மாதிரி இருக்கு. ஆமா, சொசைட்டில வந்து பணம், காசு, பொருளாதாரம், வீடு, மன, இடம் இத்தனை முக்கியம். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், ஆன்மாக்கு எது தேவை அது யோசிக்க மாட்டாங்களே மக்கள். பணம் பணம் நினைச்சா கோடி கடியா கூட சம்பாதிக்கலாம், லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். அது வழி வந்து இறைவன் வந்து உழைச்சா பணம் வர்றதுக்கு 1000 வழி இருக்கு. நம்ம ஆன்மாவை ஒடுநிலைப்படுத்தி ஒரு முத்தி நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும். நம்ம டெய்லி சாப்பாடு உணவு எடுக்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவலை வந்து கேட்டு உணவா காதுக்கு செவில அரிக்கணும், காதுக்கு செவிக்கு உணவு போடணும். ஏன்னா சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, செவிக்கு உணவு கொடு, காதால கேளு, கண்ணால பாரு, தீர விசாரி, எது உண்மை நம்பி போ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்த அனுபவத்துல நம்ம பண்ற செயல் ரொம்ப 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 1000 நடக்கும். பப்ளிக் சர்வீஸ்ல 1000 விஷயம் 1000 நடக்கும். பட் இருந்தாலும் நம்ம போட பாதை கரெக்ட்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், பின்னாடி பேசுறவன் 1000 பேசுவான், எதிரில பேசுறவன் 1000 பேசுவான். உண்மை சார், ஃபேக்ட் சார். இப்போ நான் அனுபவப்பட்டேன். இப்போ பாலகிருஷ்ணன் வந்து சாதாரணமா இந்த சேனலை ரன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா சத்தியம் பண்ணி சொல்றேன், அசிங்கப்படணும், அவமானப்படணும், வெக்கப்படணும், வேதனைப்படணும், எல்லாமே பட்டு எல்லாமே கடந்து எனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னா இந்த சேனல் ரன் பண்றது ஒரு ஹாப்பி. ஏன்னா இந்த ஜேர்னி இப்ப நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இது ஒரு புண்ணிய காரியம். இது வந்து என்ன மட்டும் சார், என்னோட 23 ஜெனரேஷன் சேர வேண்டியதுதான் இந்த 23 நான் செய்யற புண்ணியம். ஒரு சைவத்திலும் சரி ஒரு பிச்சால வளர்க்குறான்னா நம்மளோட ஜீன் வந்து 23 ஜெனரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகும். அந்த 23 ஜெனரேஷனுக்கு நான் செஞ்ச ஒரு சின்ன ஒரு கடுகளவு புண்ணியம் போய் சேர்ந்தவரை போதும். அதுதான் என்னோட நோக்கம். 2000 பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேட்கறவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எது கரெக்டோ அந்த பாதையை பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க, கண்ணை மூடிட்டு போங்க. 1000 பேசுவாங்க, எதிரில வருவாங்க, நான் கை கொடுக்குறேன்னு கை கொடுப்பாங்க, டக்குன்னு கையை பிடிச்சி கீழே வலிப்பாங்க. ஏன்னா அனுபவத்துல பேசுறேன். ஏன்னா வந்து கையை கொடுக்குற மாதிரி குத்து மேல தூக்குற மாதிரி தூக்கி சடனா கையை விட்டுருவாங்க, கீழே போய் விட வேண்டியதுதான். நம்ம கை எப்பயுமே வந்து ஒரு கை வந்து ஏனில ஒரு கை இருக்கணும், கை பூச்சி தூக்குறாங்க, நம்ம சேஃப்டி கோடத்துல புடிச்சுக்கிட்டு ஒரு கையை கொடுத்து மேல ஏறினா மட்டும் நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு கையை கொடுத்து லிஃப்ட் பண்றாங்கன்னும் போது உங்க பிடிப்பு இல்லாம லிஃப்ட் பண்ணாங்கன்னா சப்போஸ் கையை ரத்துச்சுன்னா கீழே தான் விடணும். அதுதான் வாழ்க்கையோட ஃபுல் ஜேர்னி இந்த பிரிச்சுவல்ல. சார் ரொம்ப அதிகமா பேசிட்டேன் சார், ஆக்சுவலி சாரி சார். ஆக்சுவலி ஏன்னா வந்து அனுபவத்துல நீங்க பேசின டாபிக் அமேசிங்கான டாபிக். ஆக்சுவலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு சேனல் ரிலேட்டடாவே இந்த டாபிக் போச்சு ஆக்சுவலி. ஏன்னா வந்து அவ்வளவு விஷயங்களை வந்து உள்ள கன்வே பண்ணிருக்கீங்க. நிறைய ஹிப்னாட்டிக்ஸை பத்தி பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ் கேட்கலாம். எல்லாரையும் மியூட் ஓபன் பண்ணி விடுறேன், உங்களுக்கு டவுட் எதுனா இருந்தாலும் கேட்கலாம். எனி டவுட்? ஷீலா மேடம், ஜேஎம்ஆ பேசுங்கப்பா. ஷீலா மேடம் பேசலாம். கவிதன் சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்பீச், நல்ல ஃப்ளோவா இருந்தது. உண்மையிலே எல்லா விஷயமும் ரொம்ப கரெக்டா இருந்தது. அது ஒரு பெருமாள் அந்த டிவோட்டி அவரை எப்படி வெளியில கொண்டு வந்த அப்படின்னு சொன்னதும், நானும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தேன். ஸோ அதை நீங்க எப்படி வெளியில கொண்டு வந்தீங்கன்றதும் எனக்கு தெரியும். என் ஃபேமிலி டாக்டரும் எங்க அம்மா என்னோட தெரிஞ்சவங்க சொன்னதெல்லாம் சேம் வேர்ட் தான். பட்
நீங்க உங்களுடைய படிச்ச ஒரு இதுல அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி என்னை வெளியில கொண்டு வந்தது. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆஹ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது மெடிடேஷன்ல, லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ அந்த ஒரு வேர்டு, அது உங்களுடைய படிச்ச அந்த ஒரு வேர்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப, நீங்க சொன்னது டிபெண்ட், யாருக்கு எப்படி தேர்ந்தெடுத்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப கரெக்ட் சார். அது எல்லாரும் ஒரே வேர்டை எல்லாருக்கும் அது பொருந்துறது இல்லை. ஸோ அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு இன்னைக்கு யார் எது சொன்னாலும் அந்த வேர்டை யூஸ் பண்ணியே நான் வெளியில வரேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி சொல்லியிருந்தீங்க, அதுவும் ரொம்ப கரெக்ட் சார். எப்பவுமே நம்ம வந்து ஆன்மீகம் சார்ந்த புக்கு படிக்கிறது, அதை பத்தி வீடியோ பார்க்கறது, ஸோ அதை பத்தியே நம்ம வந்து வெளியில பேசுறது. பிகாஸ் சீரியலும் நானும் பார்க்கறது எதுவும் கிடையாது. ஸோ எனக்குமே அந்த புக்ஸ் படிக்கிறது, அதை பத்தின வீடியோஸ், அதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறது, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரியே தான் பார்ப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இவ ஆன்மீகத்தை தானே பேசுறா, ஆஹ் அந்த புக்ஸ் தானே படிக்கிறா. எப்பவும் என் பேக்ல வச்சுட்டு இருப்பேன், ஏதாவது புக் வச்சுட்டு இருப்பேன். டைம் கிடைக்கிறச்ச அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பேஜ், அட்லீஸ்ட் 2 பேஜாவது படிக்க முடியுமா அப்படின்னு தான் அந்த கேப்ல பார்ப்பேன். அதுவும் கேட்பாங்க, "ஏன் எப்ப பார்த்தாலும் புக்கை கையிலேயே வச்சுட்டு இருக்கிய?" அப்படின்னா. ஸோ நான் வந்து அந்த டிவி பார்க்கணும்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு துளியல. அதெல்லாம் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. டைம் கிடைச்சா அந்த புக்கு படிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்களும் வந்து குரூப்ல வீக்லி ஒன்ஸ் ஏதாவது புக்கு பண்றது. ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அதை நான் வாங்கி படிக்கிறது. அது போக எனக்கும் என்ன புக் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை படிக்கிறது. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த புக்ஸ் படிக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுவும் ரொம்ப கரெக்ட். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்து அது ஆன்மீகத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா குற்றங்கள் குறையும் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு பேசுவோம். அந்த ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன், அந்த மைண்ட் ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது, அது அந்த யோசனையும் இருக்காது. ஆனா நிறைய பேர் நான் பார்த்துக்க அந்த ஆன்மீகத்துல இருக்கும்போது இல்ல மெடிடேட் பண்றவங்க கொஞ்சம் நிதானமா அமைதியா யோசிச்சு பேசுறதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அண்ணா வணக்கம்ண்ணா, நான் பிரேமா பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் உங்களை கலைஞர் டிவிலன்னு நினைக்கிறேன், அரௌண்ட் 20 years பேக் உங்க சவுண்ட், உங்க வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. வீக்லி ஒன்ஸ் உங்களோட ப்ரோக்ராம் வரும், அதை மிஸ் பண்ணாம நான் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மோர் தென் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ உங்களோட கனெக்ட் ஆயிருக்கேன் நான். இது வந்து ஆன்மீகம்னா என்ன, அதை கொஞ்சம் சொல்றீங்களா? உயிர்னா என்னன்னு எனக்கு ஒரு உணர்தல் இருக்குது. அதை இப்ப என்னால இப்படி இப்ப சொல்லலாமா என்னன்னு தெரியல. பட் வந்து ஆன்மீகம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆன்மீகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ கடவுளை வெளியில தேடுறது வந்து தெய்வீகம். அதே கடவுளை உள்ள தேடுறது ஆன்மீகம். அவ்வளவுதான். ஆன்மீகம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நமக்குள்ளர இருக்கிற இறைவனை உணர்றது. அது உள்ள இருக்கிறா அப்படின்றது, ஆன்மாவில் அந்த தெய்வத்தை தேடுவது, அந்த கடவுளை தேடுவது தான் ஆன்மீகம் அப்படின்றது. உங்களை நீங்க ரியலைஸ் பண்றது, நம்ம ரியலைஸ் பண்றது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது. ஸோ உள்நோக்கிய பயணம். தெய்வீகம் அப்படின்றது வெளிநோக்கிய பயணம், ஆன்மீகம்ன்றது உள்நோக்கிய பயணம். ஸோ அதுதான் ஆன்மீகம் அப்படின்றது. சரிங்கண்ணா. அப்ப உயிர்னா ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒன்று, சோல், உயிர், அந்த இதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதானா இப்படி? இப்போ வந்து நம்ம வந்து ஆன்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா தான் பல பிறவிகள் எடுக்குது. பல பிறவிகள் எடுத்து இந்த ஆன்மாவில் இந்த இந்த உடல்ல வந்து இறங்கும் பொழுது இந்த உடலுக்கு உண்டான சில விஷயங்கள் பண்றது அப்படின்றது. இந்த உடல் அழியும், பட் ஆன்மா அப்படின்றது அழியாது. அதான் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா, இதுல இன்னும் வேற சில தியரிட்டிக்கலா சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஆன்மா, உயிர், ஆருயிர் அப்படின்ற இதெல்லாம் கேட்டகரிலாம் இருக்கு. பட் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா, ஆன்மா அப்படின்றது அதுதான் வந்து நம்ம பல உடல்களை எடுக்கக்கூடியது. வெவ்வேறு பிறவியில வெவ்வேறு உடல்களை எடுக்கிறது அப்படின்றது. அதை நம்ம உணரணும். அதுதான் வந்து உள்ள போய் நம்ம அதை உணரணும். அப்படி உணரும் பொழுதுதான் நம்ம அதுதான் சரியான ஒரு ஆன்மீக பாதை அப்படின்றது. ஸோ அதுதான் ஆன்மான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். உயிர், ஆன்மா, அதெல்லாமே. இப்போ வந்து யாரோ யாரோ இறந்துட்டாங்க, அவங்க வந்து உயிர் பிரியுதுன்னா
அப்போ திரும்பி வரும்போது இப்ப இந்த இந்த ஜென்மத்துல செஞ்ச இதெல்லாம் அந்த கர்மா எல்லாம் கேரி அது எப்படி ஸ்பெசிஃபிக்கா அது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அது என்ன பர்டிகுலரா ஒரு அது எப்படி இப்ப ஏதாவது ஒரு பாக்ஸ்னா இது உள்ளார இது இருக்குது அப்படின்ட்டு, இந்த ஆன்மானா அது உள்ளார எப்படி இருக்கும், அந்த உருவம்லாம் எப்படி இருக்கும், என்ன இது அப்படி அதெல்லாம் இமேஜின் பண்ண முடியல எப்படி. இல்ல அது நீங்க இமேஜின் பண்ணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அது நீங்க ஒரு சில பயிற்சிகள் செய்யும் போதும் சரி, இல்ல நார்மலா தியானம் பண்ணும் பொழுதே கூட பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மான்றது அது பாக்குறதுன்றதை விட உணர்றதுன்றது தான் கரெக்டா இருக்கும். அந்த உணர்தல் நிலை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அதை பத்தி நீங்க நிறைய படிச்சுட்டு தான் உள்ள போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்க டைரக்டாவும் போகலாம். படிக்கிறது, ஆன்மாவை பத்தி படிக்கிறது அப்படின்றதெல்லாம் பாதை மாறி போகாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுமே தவிர, அதை படிச்சுட்டு நான் கற்பனை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது கற்பனைக்காக எழுதப்பட்டது கிடையாது. ஆன்மாவை பத்தி நிறைய படிக்கலாம், ஆனா நீங்க கற்பனை பண்ண வேண்டாம். உள்ள போயிட்டு அந்த அந்த ஒரு சில பயிற்சிகளோ இல்ல சில தியான முறைகளோ நீங்க அது பண்ணும் பொழுது உங்களுக்கே அந்த ஆன்மாவை உணர ஆரம்பிப்பீங்க. அப்ப அந்த உணர்தல் நிலை வரும் பொழுது உங்களுக்கே அதோடைய தோற்றத்துல இருந்து எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இத சொல்றதை விட உணர்றது தான் பெஸ்ட். அதனால நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது அதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை தான் சொல்லுவாங்களே தவிர எக்ஸாக்டா அதை சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த ஒரு 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 லட்டு சாப்பிட்டு இருக்காங்க, அந்த லட்டு சாப்பிட்ட டேஸ்ட சொல்லுவாங்களே தவிர அந்த டேஸ்ட நீங்க உணர முடியாது. நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் அது தெரியும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் இதை சாப்பிட்டு இருக்கேன், இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ எவ்வளவு விளக்கி சொன்னாலுமே கூட அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க அதை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதனால அந்த ஆன்மாவை பத்தி எவ்வளவு விஷயங்கள் படிச்சாலுமே அது அவங்களுடைய அனுபவம் தானே தவிர உங்களுடைய அனுபவம் கிடையாது. அப்ப நீங்க அதை அனுபவிக்கும் போதுதான் அது உங்களுதாக மாறும். அதனால கற்பனை செய்யாதீங்க, டைரக்டா நீங்க அனுபவிக்கிறதுக்கு உள்ள போங்க. சரி சார். அப்புறம் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், எப்படி நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் இந்த இதுல இந்த இது இவ்வளவு உணர்தல்ல இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வேற எதுவும் அனுபவம் எல்லாம் கிடையாது. நம்ம உணர்ந்ததை நம்ம கரெக்டா போறோம் அப்படிங்கறது எப்படி ரெஃபர் பண்ணிக்கிறது, இல்ல எப்படி யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. இப்ப நான் என்ன உணர்ந்தனோ அது சரிதான் அப்படிங்கறது எப்படி பண்ணிக்கிறது? அது கேட்க முடியாதுன்றல, கேட்கலாம் தாராளமா. விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கேட்கும் போது உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ அது சரியான பாதையில தான் போறீங்களா அப்படின்றத இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது அடுத்த நிலை என்ன அதையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி அது மாறும். காமனா எல்லாருக்கும் ஒரே இது கிடையாது. உங்களுடைய அனுபவத்தை, இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு குரு ஒருத்தர விருப்பம் இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட நீங்க போய் பேசி உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்க கேட்டுக்கலாம். உங்களுடைய அனுபவத்தை சார்ந்து அவர் சில விஷயங்கள் சொல்லுவாரு, அதை நீங்க எடுத்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னு குருன்னு யாரும் கிடையாது. எனக்கு தன்னாலே எல்லாமே உணர்வு வந்ததெல்லாம் தன்னாலேயே தான். பட் நான் எப்படி உணர்றேன், என்ன எப்படி இப்படி போகுதுன்னு எனக்கு ஒரு மேடம் பெட்டர் நீங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்களேன். ஏன்னா டாபிக் கண்டென்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா டாபிக் ரிலேட்டடா பதில் போகும்போது ஒரே 7550250425. ஏன்னா டாபிக் ரிலேட்டடா கேள்வி கேட்டீங்கன்னா செஷன் அமேசிங்கா இருக்கும். சேரை ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம செஷன் கொடுக்குறாரு அப்படின்னும் போது என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குருவா நான் செலக்ட் பண்ணி இப்போ டாக்டர் கபிலனையே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். நீங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம ஃபர்தரா பேசலாம். சரி சார், சரி சார். தேங்க்யூ 7550250425. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? வேற என்ன டவுட் இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல சார், உங்கள்ட்ட பேசிக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் பயிற்சி எவ்வளவு நாள் தேவைப்படும் சார்? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்ல இருக்கேன் நானு. அந்த கிளாரிட்டியான இல்லை, இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த இதுல நான் பயிற்சி எடுக்கணும்னா எனக்கு எவ்வளவு டியூரேஷன் தேவைப்படும் சார்? எதனா ஒரு குறிப்பிட்ட இதுல அச்சீவ் பண்றதுக்கு எதுவும் இருக்கும்? ஏன்னா மற்ற இதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் நோக்கி நம்ம பயணம் பண்றோம். மேபி உங்களோட ஹிப்னாசிஸ்ன்றது டீப் லெவல்ல போறதுனால கொஞ்சம் எல்லா ப்ராசஸையும் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷார்ட்டனா போகுது. இப்போ மாதிரி இருக்கும்போது என்ன சார், என்னால எவ்வளவு என்னால அச்சீவ் பண்ண முடியும் சார்?
ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஏன்னா இப்போ நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ்ன்றது 1-on-1ல மட்டும்தான் பண்ணுறேன். குரூப்பாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா குரூப்பாக பண்ணோன்னா அகைன் அது ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ஒவ்வொருத்தருடைய நிலை அப்படின்றது வேற. அப்போ அந்த இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த நிலையில இருக்காங்க, எந்த நிலையில இருந்து அவங்க இப்போ கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றபடி கொடுக்கறது. ஸோ அப்போ உங்களுக்கு ஏற்றபடியான சில ப்ராசஸ் எல்லாமே வந்து டோட்டலாக டிஃபர் ஆகும். ஸோ அப்படி டிஃபர் ஆகும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ரஸ் அப்படின்றதும் வந்து நீ இருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுடைய முயற்சிகளை பொறுத்தும் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை அண்ட் இப்போ நீங்கள் எந்த நிலைக்கு போகணும்னு விரும்புறீங்க, இல்லை எந்த மாதிரியான பாதையில் பயணம் பண்ணுறீங்க, எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சில இது பண்ணுறது உண்டு. இட்ஸ் மோர் லைக் அந்த நார்மலாக வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹிப்னாசிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது உண்டு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை அப்படின்றது வரும். இது போக ஜென்ரலாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக மட்டும் வந்து நான் ஸ்டாண்டர்டாக, அதாவது எனக்கு நான் இந்த இதில் இருக்கேன், இதுக்கு அடுத்த இதுதான் எனக்கு எக்ஸாக்டாக தேவை, இதுலேருந்து நான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக மட்டும்தான் பண்ணுறது உண்டு. இல்லை எனக்கு ஜென்ரலாக வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 10 வீக்ஸ் மாடியூல் மாதிரி போட்டிருக்கிறது உண்டு. அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். 10 வீக்ஸ் வந்து ஒரு சில ப்ராசஸ் மட்டும் நீங்கள் இது பண்ணும்போது அது ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் போகிறவங்களுக்கு திருப்பி ஒரு சில விஷயங்கள் ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓகே அப்படின்னா அந்த அந்த மாடியூல் மட்டுமே பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணுறது தான். அதனால தான் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கு. ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். வேற யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? நம்ம சப்ஜெக்ட் நீங்க எந்த டவுட் கேட்டாலும் ஷேர் வேணா ஆன்சர் பண்ணுவாரு. கேளுங்க சரஸ்வதி, நீங்க கேட்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நாங்க இது ரொம்ப நாளா உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சார். என்ன டவுட்டுன்னா நாங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நாங்கள் உங்கள்னு இல்லை வேறவங்களை அப்ரோச் பண்ணும்போது ஒரு செஷனுக்கு 10,000 அப்படி டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அட்வான்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூட வருது. அன்னைக்கு அந்த காலத்துல ஞானிகள் முனிவர்கள்லாம் தனியா காட்டுல உட்கார்ந்து தவம் பண்ணி எல்லா வரங்களும் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து செஷன் வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி இது ஒரு வியாபாரமா தான் நான் பாக்குறேன். அதை பத்தி உங்க கருத்து என்ன? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நீட் அப்படின்றது இருந்ததில்ல. அண்ட் இப்போ குருகுலத்துல போய் கத்துக்கணும் அப்படின்ற போது அந்த குருவுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவுகள் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா குரு தட்சிணை கொடுத்து போய் கத்துக்கிறது உண்டு அப்படின்றது இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நிலையில எந்த ஒரு இதுல இருந்தாலுமே கூட எல்லாருக்குமே அவங்களுக்கான ஒரு நீட்ஸ் அப்படின்றது இருக்கிறதுனால இப்போ என்ன சில பேர் வந்து ஆத்மார்த்தமா அதை செய்யறவங்களும் உண்டு, இல்ல வெறும் வியாபாரமா செய்யறவங்களும் உண்டு. பட் ஃபீஸோடைய நீட் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னா இதுதான். எல்லாருக்குமே நீடுன்றது இருக்கு. ஸோ அவங்களுக்கு சில பேர் வந்து தெரிஞ்சவங்க அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுதோ அதை வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸா பண்றது உண்டு. இப்போ உணவுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை. அப்போ உணவு உயிர் வாழ்றதுக்கு தேவையே உணவு தான். ஆனா அந்த உணவு வந்து இலவசமா கொடுக்கறது இல்லை, காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மானத்தை காக்கக்கூடிய ஆடைகள் தயாரிக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இலவசமா கொடுக்கறது இல்லை, அதுக்கும் விலை வச்சுதான் கொடுக்குறோம். ஸோ நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவை காசு கொடுத்து வாங்குறோம், மானத்தை மறைக்கிறதுக்கான உடைகளை காசு கொடுத்து வாங்குறோம், நம்ம இருக்கிற இடம் அதுவும் அத்தியாவசிய தேவை, அதையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோன்ற பொழுது நம்மளுடைய ஒரு ஆன்மாவுக்கு உண்டான ஒரு பயிற்சி, இல்லை ஆன்மாவுக்கு உண்டான ஒரு நிலை அப்படின்றதும் அந்த ஒரு ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த காலகட்டத்துல நம்ம அப்படிதான் கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியோட நீட் அப்படி. இப்போ இப்போ நீங்க சொன்ன அந்த முனிவர்கள் அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து முழுக்க இதுலயே இருக்கிறவங்க மட்டும்தான். அவங்களுக்கு உணவு தேவைப்படுறது இல்லை, அவங்களுக்கு
உடைகள் தேவைப்படுறதில்ல. ஸோ அவங்க நேரடியாக வந்து தவம் இருந்து எல்லாத்தையுமே அடைஞ்சது உண்டு. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்தை நோக்கி போறவங்களுக்கும் சரி, ஆன்மீகத்தை கொடுக்கறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து அந்த நீட் அப்படின்றதுனால அதை பொறுத்து இப்போ இந்த காலத்துல இருக்கிறவங்க அதையும் வந்து ஒரு ஒரு ப்ரைஸோட கொடுக்கறது அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஸோ அப்போ இதுல வந்து தவறு அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. காரணம் இது இந்த இதோட நீடு. இப்போ அவங்க வந்து அந்த இதை சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருமே வந்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறதில்ல, ஃப்ரீயா உடைகள் கொடுக்கறதில்ல, ஃப்ரீயா வந்து கரண்ட் பில்லு கட்டுறதில்ல. ஸோ எல்லாமே அவங்க பே பண்ணி தான் பண்றாங்க அப்படின்ற பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு அவங்க பண்றாங்க. ஸோ இதுல வந்து தவறு இருக்கிறதாக எதுவும் இல்லை. அதேதான் ஒரு நமக்கு அத்தியாவசிய தேவை உணவு, உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது அத்தியாவசிய தேவை. இதையே நம்ம வந்து காசு கொடுத்து தானே வாங்குறோம். ஸோ அதனால அது தவறாக இருக்கிறதாக தெரியல. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. இப்போ யார் சொன்ன மாதிரி நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு அமேசிங்கா ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்க ஹிப்னோதெரபி நீங்க வெளியே போனீங்கன்னா பல காஸ்ட், பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் வரைக்கும் இந்த ஹிப்னோதெரப்பியை வச்சு சம்பாதிக்கிற சார் வந்து மினிமம் சார்ஜ் பண்ணி நிறைய சர்வீஸ் ஓரியன்டா பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தரா இல்ல அப்ரோச் பண்ணணும்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஒரு செஷனா கூட அரேஞ்ச் பண்ணலாம். பேமெண்ட் வச்சு மினிமம் சார்ஜ்ல ஒரு 10 பேர் நீங்க வரீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ், மெடிடேஷன் கிளாஸஸ் இந்த மாதிரி வந்து பப்ளிக்ல அரேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்னோட நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க, 7550250425. ஏன்னா பப்ளிக் சர்வீஸ்ன்றது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இலவசமா கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஃப்ரீ கிடையாது. இப்போ பாலகிருஷ்ணனும் ஃப்ரீ கிடையாது. ஒரு லெவல் வரைக்கும் தான் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டா பண்ண முடியும். அதுக்கு மேல எனக்கும் ஃபேமிலி இருக்கு. எல்லாமே வந்து வெளியே போனா ₹1 இப்போ நெட் ரீசார்ஜ் பண்ணணும்னாலும் பைசா போகணும். நம்ம சர்வீஸ் ஓரியன்டா பண்றத வந்து நீங்க எத்தனை பேருக்கு யூஸ் பண்றீங்க, நீங்க எத்தனை பேர் ஜாயின் பண்றீங்க. இப்ப லைவ்ல இருக்கீங்க, இப்போ மினிமம் வந்து டெலிகிராம் லைவ்ல ஸ்கைப்பை விட்டுருங்க. ஸ்கைப்ல 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10000 பேர் கூட இருக்கு. லைவ்ல மினிமம் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ டாக்டர் கபிலன் சார் ஸ்பீச்சா மினிமம் வந்து இப்போ 20-25 இருக்கீங்க. ஒரு 14 பேர் இப்போ லைவ்ல இருக்கீங்க. இது முடிஞ்சவொடனே வெளியே போயிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து லைவ்ல வரும்போது குறைஞ்சிரு ஒரு 300 பேருக்கு மேல லைவ்ல இருந்து கொஸ்டின் கேட்க வேண்டிய சப்ஜெக்ட் நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. சார் பேசுறாரு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணி இப்போ சார் கலைஞர் டிவில பார்த்துட்டு நான் வந்திருக்கேன் ஒரு மேடம் சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த சார் வந்து இந்த சேனல்ல பேசுறாரு, இந்த மாதிரி கலைஞர் டிவில பேசிட்டு இருந்தவர், இவர் வந்து இந்த சேனல்ல பேசுறாரு, நீங்க வில்லிங்கா இருக்கிறவங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணி கேளுங்க அப்படின்னு நீங்க தான் பப்ளிக்ல அவேர்னஸ் பண்ண முடியும். இது பாலகிருஷ்ணனோ இல்ல சிவசிவ அன்பேசிவம் டீமோ ஃபுல்லா வந்து டீம் ஒர்க் செய்ய முடியாது ஒரு லெவலுக்கு மேல. ஏன்னா என்னோட எக்ஸ்போஷர் நான் கொடுக்குற வரைக்கும் மினிமம் என்னால எந்த அளவுக்கு பீக்கா திருப்ப முடியுமோ திருப்பேன். இனி உங்க கையில தான் இருக்கு. நான் இது ஃப்ரீயா கொடுக்கறதோ பேமெண்ட் வாங்குறதோ. தட்ஸ் ஆல் ஆக்சுவலி. சார் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல இந்த நம்ம இந்த மந்த் எண்ட்ல 4th வீக்ல வந்து ஒரு செஷன் பிளான் பண்ணலாம் சார். ஓகே சார். ஓகே, அதுக்கு ஓகேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. 1 hour செஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. நீங்க 4th வீக் வரதுக்குள்ள நம்ம ட்ரஸ்ட் ஆல்மோஸ்ட் ரிஜிஸ்டர் ஆயிரும். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்த கற்றுக் கொடுக்கும் போது 2 பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வர 22 நம்ம ட்ரஸ்ட் சிவசிவ அன்பேசுவோம் சேனலோட ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் பண்ணி ஃபீல்டு ஒர்க்ல இறங்கி ஃபீல்டு ஒர்க் செய்யும் போது இன்னும் அமேசிங்கா பல விஷயங்கள் செய்ய போறோம். இதெல்லாம் வந்து சிங்கிள் மேல பண்ண முடியாது. பப்ளிக் உங்களோட எக்ஸ்போஷர் இருக்கணும். நீங்க வந்து எனக்கு ஆதரவு தரணும். அதுதான் முக்கியம். சிங்கிள் மேன் எவ்வளவு இப்போ ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம், மெடிக்கல் கேம்ப் போடலாம், பினான்சியலா நம்ம போட்டு நம்ம செலவு பண்ணோம்னாலும் உங்களோட ஆதரவு நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லா கிளாஸுமே இலவசமா கொடுக்குறோம். நம்ம இலவசமா கொடுக்கும் போது நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம்னா நீங்க இனிஷியல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? உங்களால முடிஞ்ச ஒரு ஒண்ணு இந்த மாதிரி பண்ணுங்க. இல்லையா பினான்சியலா இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்களா, என்னங்க அமௌண்ட், இந்த மாதிரி டொனேஷன் வாரியாச்சும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ணி நீங்க கொடுக்குற பைசா நாங்க எடுத்து எல்லாமே கிளியரா கணக்கு கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பப்ளிக்ல இருக்கிறவங்க நீங்க ஒவ்வொரு ஆள் நீங்க போடுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு கிளியரா நம்ம சேனல்ல வந்து கணக்கு கொடுத்துருக்கோம் இந்த செகண்ட் வரைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க பப்ளிக் சர்வீஸ்ல இறங்கி ஃபீல்டு ஒர்க் செய்யறேன், எனக்கு பணம் போட முடியாதுனாலும் வாங்க, வெல்கம். நம்ம சேனல்ல வந்து ஒரு ட்ரஸ்டியா போடுறோம், வாங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவோம். இல்ல நீ நான் போட்டி போட இடம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் எடுத்துட்டு போய் மக்களான சேர்க்கறதும் தியானத்தை எடுத்து போய் மக்களான சேர்க்கறதும் நம்மளோட நோக்கம். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டேன் நம்ம ட்ரஸ்ட் ரிலேட்டடா. நம்ம ட்ரஸ்டோட நோக்கம் வந்து
awareness from spiritual, awareness from medical science, awareness from astrology, awareness from யோகா, அவேர்னஸ் ஃப்ரம் மெடிடேஷன். இது 5 நோக்கத்துல தான் நம்ம ட்ரஸ்ட் இயங்க போகுது. ஓகே இது சார், 5 நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். இந்த 5 விஷயத்த நம்ம சக்சஸ் பண்ணா சொசைட்டி மாறும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இல்ல அடிஷ்னலா நீங்க என்ன சேர்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? உங்களால நான் கேட்கறேன். நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே, ரெக்கார்டிங் ஆஃப் தேங்க்யூ. பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார்.